குணசாலியின் அடையாளம், குணசாலி ஆவதற்கு ஆலோசனை. இது ரெண்டு விதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். குணசாலி ஒரு ஒரு குடும்ப தலைவி குணசாலியாக இருக்கிறாள் என்பதற்கான அடையாளங்கள் நான் ஒரு 10 விஷயத்தை எடுத்துருக்கிறேன். ஒருவேளை அது உங்களுக்கு ஆலோசனையாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடையாளமாக இல்லைனாலும் ஆலோசனை எடுத்துங்க. அடையாளம் இருக்குதுன்னா மகிழ்ச்சியான காரியம். அதாவது சகோதரர்களுக்கு, திருமணமானவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை திருமணத்துக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு, திருமணத்துக்கு பின்னால் எப்படி இருந்தது அப்படின்றது யோசிங்க. திருமணத்துக்கு முன்னால் நல்லா இருந்தேன், திருமணத்துக்கு பின்னால் ஐயோ வாழ்க்கையாது அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். திருமணத்துக்கு முன்னால் என் வாழ்க்கை மோசமாக இருந்துச்சு, அந்த திருமணத்துக்கு பின்னால் நல்லா இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் சரியாக இருக்கிறேன், வளர உதவி செய்யணும். அப்போ திருமணத்துக்கு பிறகு அப்படின்போது அப்போ உங்களுக்கு கிடைத்திருக்கிறது யார்? 2 பேர் தான் இருக்கிறீங்க. என்ன சத்தா 3 பேர்? ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லிங்க. 2வது, எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியா இருக்கிறார். மனைவினால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறேன் அல்லது வீழ்ந்திருக்கிறேன். நான் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்தேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு என் மனைவி உதவி செய்கிறார். 2வது விஷயம். 3வது, உங்கள் மனைவி உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறார்? எப்போ அப்படின்னா, கோபமாக இருக்கும்போது, நீங்கள் கோபமாக இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறாங்க? இது இது எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஒருவேளை இது நடக்கலாம். அடிக்கும்போது, நீங்கள் அடிக்கும்போது உங்களிடத்தை எப்படி நடந்து கொள்கிறார்கள்? அவங்க என்ன திருப்பி ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னை திரும்ப அடிக்கவில்லை, உதவாயின் அமைதியாக இருக்கிறாங்கன்னா குணசாலியான ஸ்ரீ. அடுத்தது எத்தனாவது காரியம்? 4ஆ? 3வது. பிரச்சனை வரும்பொழுது நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புறாங்களா? எல்லா பிரச்சனையிலும் அமைதியாக இருக்கிறாங்களா? அடுத்தது வியாதி, கஷ்டமான சூழ்நிலை, நாமே தவறு செய்கிறோம், பலவீனமான சூழ்நிலை, சண்டை, இந்த மாதிரி சூழ்நிலை உங்களை அக்கறையுடன் உங்களை கவனிக்கிறார்களா? எல்லா சூழ்நிலையிலும் என்ன அக்கறையாக கவனிக்கிறாங்க? இது மாதிரி இதாண்டா பழி வாங்குற சமயம், மாட்டுச்சு, இது மாட்டினா நம்மக்கிட்ட அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றத நீங்களே ஒரு மார்க் போட்டுங்க. அடுத்தது, நமக்கு பணம் வசதியான சூழ்நிலை இருக்கும்போது, காசு நல்லா இருக்குது, அப்போ எப்படி அவங்க எப்படி நம்மை கவனிக்கிறார்கள்? காசு இல்லை, கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்களா, குறை சொல்கிறாங்களா, அல்லது சோர்ந்து போயிடுறாங்களா, அது இவனை போய் கல்யாணம் பண்ணவிடா அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அது பாருங்க. அடுத்தது, தன் குடும்பத்தை குறித்து தான் வளர்ந்த பெருமை பேசுகிறார்களா அல்லது பேசாதிருக்கிறார்களா? என் குடும்பம் எப்படி, நான் எப்படிலாம் வளர்ந்தேன், இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? அல்லது குடும்பத்தை பற்றிலாம் பெருமையாக பேசல, நான் இப்படி வாழ்ந்தேன் அப்படி இப்படி அந்த கதையெல்லாம் ஒன்றும் சொல்ல இல்லையா? அது பாருங்க. அடுத்தது, உங்களை கடனாளிகளாய் வைக்கிறார்களா அல்லது உங்கள் கடனை அடைக்கிறவர்களா இருக்கிறார்களா?
சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவிமார்கள் கணவனை என்ன ஆக்கியிருப்பாங்க, கடனாலே ஆக்கியிருப்பாங்க. இதை வாங்கு, அதை வாங்கு, இதை செய், எல்லாத்தையும் வாங்கி போட்டு அவர் கடனை அடைக்கிறதுக்குள்ளேயே அவர் பாடு திண்டாட்டமாயிடும். ஒருவேளை அவர் கடனாளியா இருந்து அவர் கடனெல்லாம் அடைக்க வைக்கிறான்னா அது ஒரு நிலை இல்லையா? அடுத்தது, உங்கள் குடும்பத்தில் அனைவரிடமும் சமாதானத்தை இருக்கிறார்களா? பீஸ் மேக்கர். எப்படின்னா, குடும்பம்னா சண்டை இல்லாமல் இருக்காது. என் குடும்பத்தில் சண்டையே இல்லைன்னு யாருன்னா இருக்கிறீங்களா? யாரும் இல்லை. ஆனால் இந்த மனைவி, உங்கள் மனைவி இப்படி சண்டை பிரச்சனைலாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, சமாதானத்தை குறித்து யோசிக்கிறான். சமாதானம் உண்டாக்கணும், இதோட அவ்வளோதான்டா அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்படி ஆகிற ஒரு பீஸ் மேக்கர், சமாதானத்தை உண்டாக்குறலாம். எல்லாரோடும் ஒரு சமாதானம் இருக்கலாம், இருக்க வேண்டும். இப்போ எத்தனை சொல்லுகிறேன்? 9. கடைசியா ஒன்னே ஒன்று சொல்றேன். சிக்கனம் மிக முக்கியம். இருக்கிற பணத்தில் குடும்பத்தை நடத்துதல் ஒரு விஷயம். 2வது, அதிலே சேமித்தல். இருக்கிறதுலயே வச்சே குடும்பத்தை நடத்த இருக்கிறாங்க, இருக்கிற எதிரே போதும் அப்படின்னு. அதுலயும் ஒரு சேமிப்பு வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கிறாங்களா? எனக்கு நண்பர் ஒருத்தருக்கிறாரு. அவர் சொன்னார், நான் எங்கள் மனைவிக்கு நான் கொடுக்குற காசில் அவங்க குடும்ப செலவுக்கான காரியத்தையும் பார்த்துக்கிறாங்க, அதிலே ஒரு சீட்டு போடுறாங்க. எனக்கு வரும்போது அந்த சீட்டை எடுத்து மகள் கல்யாணத்துக்கு எனக்கு அது உதவியாக இருந்துச்சு, உதவி செய்தாங்க அப்படின்றாங்க.